அங்கே இருக்கவர்களெல்லாம், "என்ன சாமி சொல்லுகிறதென்று ஒன்றும் புரியவில்லையே" என்று திகைச்சு போயிருக்கிறார்கள். வாயை கட்டி, கையை மவுனமாக இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறது, "பயப்பட வேண்டாப்பா, ஆத்தாவலை கட்டுமலைக்கிறேல எந்திரிச்சு வாப்பா" என்று சொல்லுகிறது. இவர் அந்த ராமன் செட்டியாரப்பட்டவர் அந்த ஆண்டவனிடத்திலே போக பயந்துக்கிட்டு இருக்கிறார். 3வது தரம் தான் சொல்லுகிறது, "பயப்பட வேண்டாப்பா, எந்திரிச்சு வா" என்று அந்த ஆண்டவன் உத்தரவை கொடுக்கிறது. அந்த உத்தரவுக்கு இணங்க அந்த ராமன் செட்டியார் எந்திரித்து இடுப்பிலே துண்டை எடுத்து கட்டி அந்த தெய்வத்து முன்னாலே போய் அமர்கிறார். அந்த தெய்வத்தின் முன்னாலே அமர்ந்தவுடன் அந்த தெய்வம் சொன்ன வாக்கை பார்த்தால் நமக்கே மெய் சிலுக்கும். "வாப்பா, ஆத்தாவாசல கற்ற ஏழையும் நீதான், இந்த ஏழை எளியவர்களை பாதுகாக்கிற ஏழையும் நீதான், அதையும் தந்தேன். உனக்கு நான் இந்த அஞ்சர நாட்டை எலுமிச்சம்பழமாக புழிஞ்சு ஆள்ற அமுசத்தையும் தந்தேன். இந்த அஞ்சர நாட்டை நீ திசைகட்டி ஆளுவாய், அதையும் தந்தேன். எப்போ எது வேணாலும் என்னிடத்தில் நீ எப்போ வேணாலும் கேட்கலாம். உனக்கு நான் 60 வருஷம் அச்சில்லாமல் உனக்கு நான் தேரோட்டுவேன்." அப்படி என்று இந்த 12வது தெய்வம் அவரிடத்திலே உத்தரவை கொடுத்து விட்டது. அதை கேட்டு மனமகிழ்ச்சியோடு ராமன் செட்டியார் அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், மலைகளிலே கற்களை உடைத்து கொண்டு அந்த கற்களை இங்கே குமிக்கின்றார். ஆத்தாளுக்கு சன்னிதானத்திலே ஆலயம் அமைப்பதற்கு குமிக்கின்றார். அப்படி குமிச்சு வரும் வேளையிலே அவருக்கு ஒரு பெரிய குறை ஏற்படுகிறது. என்ன குறை ஏற்படுகிறது என்று பார்த்தால், தண்ணியும் மணலும் அவருக்கு பத்தாமல் இருக்கிறது. வருத்தத்தோடு இருந்து அப்பத்தான் அவருடைய சொந்த அதிகாரத்திலே அந்த கிராமத்திலே அந்த பொன்னனறுப்பு தெய்வத்தை அவர் முதல் அழைக்கிறார். உத்தரவு வாங்கினதுக்கு இணங்க அன்றுதான் அவர் முதல் திருப்பி அழைக்கிறார். அழைத்து அந்த தெய்வத்திடத்திலே, "அப்பா, என் தகப்பன் சொன்னதுக்கு இணங்க நான் திருப்பணி வேலையை தொடர்ந்து விட்டேன். உன் ஆணைக்கு இணங்க எனக்கு 2 குறை இருக்கிறதப்பா, அதை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா" என்று கண்ணீர் மல்க கேட்கின்றார் அந்த பெரிய பொன்னாண்ட கருப்பு தெய்வத்திடத்திலே. "என்னப்பா குறை?" என்று அந்த தெய்வம் திருப்பி கேட்கிறது. "அப்பா, தண்ணியும் மணலும் என்னிடத்தில் இல்லையப்பா, நான் என்ன செய்வேன்? அதை நீதான் எனக்கு தர வேண்டும்" என்று அவர் உள்ளம் உருக கேட்கிறார் அந்த ராமன் செட்டியார் அந்த பொன்னாண்டறுப்பு தெய்வத்திடத்திலே. அந்த தெய்வம் சொன்ன வாக்கு, "அந்த கவலை உனக்கு வேண்டாப்பா, அதை நான் பார்த்து கொள்கிறேன்" அப்படி என்று அவரிடத்திலே வாக்குரைத்து விட்டது. வாக்குரைத்தவுடன் அதை கேட்டு மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த ராமன் செட்டியார். அதுக்கு முன்னால் நம்ம இப்போ இருக்கிற ஆறு விரிசிலையாறு என்று ஒரு சின்ன நதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆறு இருந்தது உண்டு. ஒரு சின்ன நதியாக, அதுக்கு பேர் விரிசிலா நதி என்று ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ராமன் செட்டியார் கேட்டாரே, "ஆத்தாவுடைய திருப்பணி வேலைக்கு மணல் இல்லையே, தண்ணி இல்லையே" என்று கேட்டாரே நம்ம கிராம தெய்வத்திடத்திலே. அதுக்கு இணங்க கறந்த மலையிலே மழை பெய்ந்து அங்கே இருந்து தண்ணியும் மணலும் அங்கே இருந்து உருவெடுத்து வருகிறது. அலமோதி வந்து நமக்கு கோயிலுக்கு மேல்வரத்திலே பெரிய மணல் மேடாகவும், கோயிலுக்கு கீழ்வரத்திலே பெரிய பள்ளங்களாகவும் உண்டு பண்ணி, "தண்ணியை இங்கிட்டு மோந்துக்கப்பா, இங்கிட்டு மண்ணை அள்ளிக்கப்பா" என்று சொல்லுவது போல் அந்த தெய்வம் அமைத்து குடித்து விட்டது. அதை பார்த்து அந்த ராமன் செட்டியார், "அப்பா கருப்பையா, உன்னுடைய மகிமையவும் உன்னுடைய மகத்துவத்தை நான் எப்படியப்பா புரிந்து கொள்வேன்? என்னால் எப்படி உன்னிடத்தில் நான் எப்படி என்ன செய்யணும் என்று திகைத்து போய் நிற்கிறேனேப்பா. ஆத்தாளுடைய திருப்பணிக்காக
எங்கேயோ மழவேந்து பாலாறாக உருவெடுக்க வைத்து விட்டியேப்பா கருப்பையா என்று உள்ளமுருக நினைத்து அவருடைய திருப்பணி வேலையை தொடங்குகிறார். திருப்பணி வேலையை தொடங்கி கீழே வானங்களை வெட்டி கற்களை உள்ளே போட்டு தூண்களை நிறுத்தி வருகிறார். அப்படி வரும் காலத்திலே அவருக்கும் தள்ளாத வயது வந்துவிட்டது. ராமச்செட்டியாருக்கும் தள்ளாத வயது வரும்போது கோயில் திருப்பணி வேலை பூர்த்தி ஆகவில்லை. அவர்கள் தம்பி சமூகன் செட்டியாரும் சின்னைய செட்டியாரையும் அழைத்து இந்த ராமன் செட்டியார் கூறுகிறார், அப்பா, எனக்கும் வயது தள்ளாத வயது ஆகிவிட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆத்தாளுடைய திருப்பணியை எவ்வளவு வேகமாக நீங்கள் நின்று முடித்து அதோடைய கும்பாசியத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வேகமாக முடித்து தர வேணும்ப்பா. இது என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தர வேணும்ப்பா என்று கேட்கிறார். அவர் சொல்லுக்கு இணங்க அப்படியே நாங்கள் செய்து முடித்து தருகிறேன் அண்ணா என்று சொல்லி அவர்களும் வாக்கு கொடுக்கிறார்கள் அவரிடத்திலே. அதை கேட்டு அந்த வேலையை அந்த சமூகன் செட்டியாரும் சின்னைய செட்டியாரும் இருந்து அந்த வேலையை பூர்த்தி பண்ணி கும்பாசியத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்ததாக வரலாறு சொல்லுகிறார்கள். சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்து அந்த வரலாறுகளை சொல்கிறார்கள். அப்படி இருந்து வரும் காலத்திலே அதை முடித்துவிட்டு அழகாக எல்லா வேலையும் முடித்து விட்டார்கள். முடித்து வைத்துவிட்டு அதுக்கான மறு வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். அம்பிகை சன்னிதானத்துக்கு முன்னாலே கல்லுக்கட்டு ஊரணியவும் அமைத்தார்கள் அந்த நகரத்தார்கள். ஆத்தாளுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலேயே கல்லுக்கட்டு ஊரணியவும் அமைத்து அழகு பார்த்து வைத்தவர்கள் தான் நகரத்தார்கள். அது மட்டுமல்ல, அம்பிகை மீனாட்சிக்கு தங்க ஆவரணங்களை செய்து வைத்து அழகு பார்த்த குடும்பம்தான் நகரத்தார் குடும்பங்கள். அது மட்டுமில்லை, அவங்க செகுட்டையினார் சூரக்குடி செகுட்டையினாரையும் நம்பியிருந்திருக்கிறார்கள். அதுக்கும் தங்க ஆவரணங்களை செய்து வைத்து அழகு பார்த்த குடும்பம்தான் நகரத்தார் குடும்பம். உறையூரிலே அரண்மனை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த புனலாருப்பத்தையும் சொன்னதுக்கு இணங்க அரண்மனை கட்டி வாழ்ந்து அவுதாக்கூடும் கட்டி வாழ்ந்து சிவகங்கை சமஸ்தானத்துக்கு சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சிவகங்கை சமஸ்தானத்தை விட இவ ஒருபடி மேலே கூட வாழ்ந்ததாக சொல்வார்கள், வரலாறு படி சொல்லுவார்கள். இப்படி நடந்து வந்த காலத்திலே அவருடைய வேலைகளை பூர்த்தி பண்ணிவிட்டார்கள். அன்றைக்கு அந்த தெய்வம் உத்தரவு கொடுக்கும்போதே எப்படி அந்த ராமஜிடத்தில் உத்தரவு கொடுத்திருக்கென்று பார்த்தால், திருமுதலு சவத்தையும் நகரடி மண்டகத்தையும் தொடக்கூடாது. அது அவருடைய யாவரத்தமாக இருக்கணும், அந்த ராசாவுடைய யாவரத்தமாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டது. அதனால்தான் அவர்கள் வந்து ராசோரம் கட்டவில்லை, தென்பகுதியிலையும் கட்டவில்லை, சன்னிதானத்தின் கிழக்கையும் கட்டவில்லை. அதனால்தான் அவர் குறை வைத்து அந்த திருமுழு சோத்தையும் உயர்த்தவில்லை. அந்த கோவிலிலே இப்போ இருக்கிற ஆலயத்திலே வன்னி மகாராசா சின்ன வயதிலேயே சாமியுட மதுராபுரிக்கு போனதையும் கற்களிலே அடித்து குருதையிலே பயணம் சென்று போனதை அடித்து வைத்திருக்கிறார்கள் மீனாட்சி வாசலிலே. முறையூருக்கு இந்த இடத்துக்கு இந்த வனத்துக்கு வரும்போது அவருக்கு நல்ல பிராயமான வயது. அதையும் குருதையிலே பயணம் சென்று வந்ததை அதையும் கல்தூணுகளிலே அடித்து வைத்திருக்கிறார்கள். குருதையிலே பயணம் சென்று வந்ததை அடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மருத வனத்தை விட்டு வன்னியஞ்சுரக்குடிக்கு போகும்போது அவருக்கு தள்ளாத வயதாகிவிட்டது. அந்த வயதிலேயே அவரையும் அங்கே அடித்து கல்லுத்தூணிலே வைத்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளையாகவும் நடுத்தரமாகவும் வயதான தோற்றத்தில் போனதை மூன்றையுமே இப்போ இருக்க அம்பிகை மீனாட்சி கோயிலை கட்டும்போது அதை சிற்பங்களாக செய்து வைத்திருக்கிறார்கள். அது இன்றும் பார்த்து கொள்ளலாம். அது கோயிலே மீனாட்சி அம்மா கோயிலே இருக்கிறது, அதையும் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு பின்னாலே
கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆத்தாடி சன்னிதானத்திலே ராசோரம் கட்டணும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். எப்போ? 2009 ஆசைப்பட்டு அந்த பொன்னாண்ட கருப்பு தெய்வத்தை கிராமத்திலே அழைத்து கிராம மக்கள் எல்லாம் இருந்து கேட்கணும் என்று நினைத்து அந்த தெய்வத்தை கிராம தெய்வங்களோடு எல்லா தெய்வத்தையும் அழைத்து அந்த பொன்னாண்ட கருப்பு தெய்வத்திடத்திலேயே கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? சோரங்கட்டன் நினைத்து அழைத்து கேட்கப் போகிறார்கள். அன்னைக்கு முறையூரிலே அம்பலாறு ஆறு என்று பார்த்தால் ராசாங்கம் அவர்கள்தான் அன்னைக்கு முறையூர் அம்பலார் அவர்கள். அந்த ராசாங்கம் அவர்கள்தான் அந்த பொருளாறுப்பு தெய்வத்திடத்திலே கேட்டது. என்ன கேட்கிறார் என்று பார்த்தால், நாங்களெல்லாம் சின்ன பிள்ளை, ஆத்தாளுடைய சன்னிதானத்திலே ராசோரம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். அதில் என்ன நிறகுறை இருந்தாலும் நீங்கள் மன்னித்து பொறுத்தருளுந்து தகப்பன் நீந்தான் உத்தரவு தர வேண்டும். என்ன நிறகுறை இருந்தாலும் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு அந்த தெய்வம் சொன்ன வாக்கு, அப்பா எதை வேணாலும் செய்யுங்கள், எப்படி வேணாலும் செய்யுங்கள், அதை நடத்தி தருகிறோம். எதுவாக இருந்தாலும், இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் கிராம தேவையை தம்பிகிட்டையும் கேட்டு செய்யுங்கள் என்று அவரிடத்திலே உத்தரவை கொடுத்தது. அந்த உத்தரவுக்கு இணங்கத்தான் 2009 ஐப்பசி மாதம் 17 மருதமரத்திலே கிராமத்தினுள்ளே பார்த்தது தான் இந்த வார்த்தை. அதுக்கு இணங்கத்தான் அம்பிகையுடைய வாசலிலே தென்புறத்திலே நகரத்தார்கள் அந்த தென்பகுதியிலே அம்பிகையுடைய வாசலிலே நகரத்தார்கள் அமைத்தது தான் ராசகோபுரம். தென்பகுதியிலே கம்பீரமாக அமைத்து வைத்திருக்கிறார்கள். கிழக்கு சன்னிதானத்திலே அந்த தெய்வம் சொன்னதுக்கு இணங்க 5 நிலை ராசகோபுரத்தை கட்டி அழகு பார்த்து இன்னைக்கு நிற்கிறது என்றால் அந்த பொன்னாண்ட கருப்பத்தையும் சொன்ன வாக்குத்தான் அங்கே ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இணங்கத்தான் அதை கட்டி வைத்திருக்கின்றோம். அதுக்கு முன்பாக தாய் மீனாட்சி உற்சவம் நடக்கும் காலத்திலே, திருவிழாக்கும் காலத்திலே வெளியே வந்து கிழக்கு கொட்டகைகளை போட்டு வைத்துத்தான் தாய் மீனாட்சி பகல் உலா வந்துடுது. பகலும் நைட்டும் வரும்போது கிழக்கு கொட்டகையிலிருந்து தான் வந்தது. அடுத்து சிமுண்டால் மண்டபத்தை கட்டி அதுக்குள்ள இருந்து தான் தாய் மீனாட்சி பவனி வந்தது பார்த்தோம். இன்னைக்கு கல்கார மண்டபத்தையே அமைத்து வைத்திருக்கிறார்கள் என் சுரேஷ் அவர்கள். இந்த சின்ன வயதிலே இப்பேற்பட்ட அவர் மனதிலே தாய் மீனாட்சி குடிகொண்டு இன்னைக்கு கல்கார மண்டபத்தையே அமைத்து வைத்திருக்கிறார்களே அவர் சுரேஷ் அவர்கள். அதை எப்படி சொல்வதென்றே நமக்கு தெரியவில்லை. பெரிய அமலாரர் வீட்டிலே பிறந்து என் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு கல்கார மண்டபத்தையும் கட்டி அழகு வைத்து விட்டார்கள். அதுக்குள்ள இருந்துதான் இன்னைக்கு தாய் மீனாட்சி இன்னைக்கு பகல் விழாவும் நைட்டு விழாவும் இன்னைக்கு பவனி வருகிறதை பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய பெருமிதம். இப்படிக்கு என்ன நிறகுறை இருந்தாலும் என் தாய் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் மன்னித்து பொறுத்தருள வேண்டும். இப்படிக்கு சிவஞானம் உறையூர்.